எதையுமே தொலைநோக்கா சிந்திக்கிறது இல்ல, ஆளை பாக்குறது இல்ல. மக்களுக்கு இது ஒவ்வொரு ஆண்டும் தம்பி உதயநிதியே போடுறாப்ல, இது வரும் ஆண்டுதோறும் இந்த பிரச்சனை இருக்க, இந்த சிக்கலை தீர்க்க முடியல, ஒழிக்க முடியாது. ஒழிக்க ஒரே வழிதான், உங்களை ஒழிச்சிடறதா ஒரே வழி. வேற என்ன எப்படி ஒழிக்க முடியும்? ஒரு 5 ஆண்டு என்கிட்ட ஆட்சியை கொடுங்க. இந்த மாதிரி நீர் தேங்குதுன்னா என்ன சொல்லுங்க, இறங்கி போயிடுறேன். ஆட்சி எடுக்க சார் என்னால முடியலங்க, மன்னிச்சுக்கிடுங்க. வேக வேகமா தோண்டிங்க, ஆட்சிக்கு வந்தோன்னா 4000 கோடி ஒப்பந்தம்ன்றீங்க. தோண்டினீங்க சும்மா சொல்லல, தோண்டினீங்க. என்ன பண்ணீங்க? ராத்திரி நாங்க தூங்கும் போது மூடிட்டு போயிட்டீங்க. என்ன அந்த காவாயில என்ன இது? இதெல்லாம் இது கொடுமை தங்கச்சி, இது பேசாதீங்க, கோமாயிரும். வேற ஏதாவது கேள்வி? அதான் வேடிக்கையா பாக்குறேன். இதை சொல்லுவாங்க, இது வேடிக்கை வினோத நிகழ்ச்சி அப்படின்னு வானொலி தொலைக்காட்சியில் போடுவாங்க. அப்படிதான் அண்ணன் பாக்குறேன். தம்பி, இதெல்லாம் ஒரு அடிப்படையில தேச ஒற்றுமையை சீர்குலைக்கிற ஒரு முயற்சி தான். ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே வரி, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே இப்ப பாருங்க மருத்துவத்தின் தரமைத்து ஒரே சுகாதார திட்டம்ங்கிறது. செத்து போன மனைவியை தூக்கிட்டு போக உயிர்காக்கு உறுதி, அவசர உறுதி இல்லாம சைக்கிள் முன்குள்ளுக்கு ஹேண்ட்பார்ல கட்டி வச்சு போயிட்டு இருக்கான், தோல் தூக்கி போயிட்டு இருக்கான். காட்டுல ஆத்தாவுக்கு முடியல, முதல் மகனும் இளைய மகனும் நடுவால ஒரு கட்டையை போட்டு தொட்டியில கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு. என்ன மருத்துவ தரம் இருக்குது இதுல? நீங்க ஒரே சுகாதார திட்டம், எல்லாம் ஒண்ணு. ஆனா காவிரில இருந்து தண்ணி எனக்கு வராது.